அன்பர்களே, இந்த பதிவில் நாம் ஜாதக லக்ன இயல்புகளும் மேச லக்ன பொது பலன்களும் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. ஒருவரின் ஜாதக கட்டத்தில் ராசி வீடுகளில் இடம்பெறும் லக்னம் என்பது ஒரு வீட்டிற்கு தலைவாயில் அமைந்திருப்பதை போன்றது. பிறப்பெடுத்தவரின் பிறப்பு இயல்புகளை தெளிவாக குறிப்பிடும் கண்ணாடி போன்றது லக்னம். ஒருவரின் பிறப்பு குறிப்பில், அதாவது ஜாதகத்தில் லக்னம் இருக்கும் நிலையை கொண்டு அந்த ஜாதகரின் உடல் அமைப்பு, நிறம், ஆன்ம பலம், சுபாவம், இரத்தம், செல்வாக்கு, ஆயுள் போன்றவற்றை கணித்து துல்லியமாக கூறிவிடலாம். இதன் அடிப்படையில் பொதுவாக ராசி வீடுகளில் லக்னம் நின்ற பொது பலன்கள் குறித்து அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து பார்க்கலாம். லக்னம் என்பதை உயிர் என்று சொல்லலாம். அந்த வகையில் மேச லக்னம் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். ஒரு ஜாதகத்தில் மேச ராசி வீட்டில் லா என குறிப்பிடப்பட்டிருந்தால் அந்த ஜாதகர் மேச லக்னத்தில் பிறந்தவர் என எடுத்து கொள்ளலாம். இவ்வாறு மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பார்கள். எப்போதும் சுறுசுறுப்பாக இயங்குவதிலும் சண்டை போடுவதில் விருப்பம் உடையவர்களாகவும், அரிய செயல்களை செய்பவர்களாகவும், தனது உறவினர்களை குறை கூறுபவர்களாகவும், உடலில் மறையாத காயங்களை உடையவர்களாகவும் இருப்பர். இவர்களது பேச்சில் முழுமையான உண்மையை எதிர்பார்ப்பது கடினம். மேச லக்னத்தில் பிறந்தவர்கள் சிறந்த அழகை உடையவர்களாக இருப்பர். மெலிந்த உடல் அமைப்பை கொண்டவர்களாகவும், கவர்ச்சி மிகுந்தவர்களாகவும், எல்லோராலும் விரும்பக்கூடியவர்களாகவும், எதையும் சாதிக்கும் ஆற்றல் உடையவர்களாகவும், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்களாகவும், சாத்திரங்கள் அறநூல்களை விரும்பி படிப்பவர்களாகவும், அவற்றில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும், சிறந்த செல்வம் உடையவர்களாகவும், பேர் பெற்று ஆள் வைத்து குறிப்பிடத்தக்க பகுதியை அல்லது குழுவை ஆள்பவர்களாகவும், தர்ம சிந்தனை உடையவர்களாகவும், முன்கோபம் உடையவர்களாகவும் இருப்பர். மேச லக்னக்காரர்களுக்கு இளம் வயதில் தீயினால் காயம் ஏற்படுதல், நெருப்பினால் சூடுபடுதல், நீரினால் ஆபத்து ஏற்படுதல், விஷ பூச்சிகளால் தீண்டப்படுதல் போன்ற தொந்தரவுகள் உண்டாகலாம். மேச லக்னக்காரர்கள் மீது சுப கோள்களின் பார்வை விழுந்தால் இவர்கள் 100 வயது வரை நிறை ஆயுளுடன் வாழ்வர் எனும் இச்செய்திகளோடு நமது அடுத்த ஜோதிட பதிவில் ரிஷப லக்னத்தின் பொது பலன்களை பற்றி பார்க்கலாம். நன்றி.